கர்த்தருக்கு சோத்திரம். இந்த ஆண்டு 2026 தொடங்கி 5 மாதங்கள் கர்த்தர் நம்மள கண்ணின் மணியை போல காத்து ஏந்தி சுமந்து தப்புவித்த தயவுக்காக அவர் பாராட்டின கிருவுக்காக சோத்திரத்தை செலுத்துவோம். சோத்திரம் 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 சோத்திரம். நீ செய்த நன்மைகளுக்காக சோத்திரம், கொடுத்த ஜீவனுக்காக சோத்திரம், ஆசீர்வாதத்துக்காக சோத்திரம், பாதுகாப்புக்காக சோத்திரம், வசனத்துக்காக சோத்திரம், வார்த்தைக்காக சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இந்த மாதம் புதிய மாதம் ஜூன் மாதம் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தமான வசனம் என்னவென்றால், ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறவர். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தரும், அவருடைய வேதனை கூட்டான்னு சொல்லிருக்காண்டியா. அந்த வசனத்தின் பிரகாரமா கர்த்தர் இப்ப எப்படி ஆசிரியக்க போறாரா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை தரப்படுறாரு. இந்த மாதம் ஜூன் மாதம் எல்லாத்துக்கும் செலவுகள் ஜாஸ்தி. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், அநேக கமிட்மெண்ட் ஜாஸ்தியா, ரெகுலர் செலவு இல்லாம புதிய புதிய செலவுகள் சேர்ந்து வந்துடும். ஆனா கர்த்தர் எப்படி செய்ய போறாருன்னா, ஐஸ்வர்யம் சம்பாதிக்கிறதுக்கான வேலை தரப்படுறாரு. இந்த மாசம் தேவையெல்லாம் சந்திக்கப்பட முடியாத ஆசீர்வாதத்தின் வாசல்களை, வருமானத்தின் வாசல்களை, புதிய புதிய வாசல்களை கர்த்தர் திறக்க போறாரு. பீஸுக்காகவோ பிரச்சனைக்காகவோ இவங்க தேவைக்காக யார்ட்டுமே கடன் வாங்காதபடிக்கு, கையேந்தி நிக்காதபடிக்கு, நகைகளை அடகு வைக்காதபடிக்கு, எந்த பைனான்ஸ் கம்பெனியுமே நிக்காதபடிக்கு கர்த்தர் உங்கள் கரங்களை ஆசீர்வதிக்கப்படுறாரு. உன் கையின் பிரயாசனை சாப்பிடுன்னு சொல்லிருக்கா இல்லையா, உங்க ஏந்தி இருந்த கரங்களா கர்த்தர் அபிஷேகத்தால் நிரப்பி கொடுக்கும் கரங்களாக மாற்ற போறாரு. வானத்தின் பாலங்களை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசிரியக்க தேவன். கர்த்தரை அமுக்கி குடிக்கு மடியில் செலுத்துவன் நன்றாய் இழந்து ஆசிரியக்க தேவன். இன்றைக்கு ஒரு பலன் தருகிறாரு. என்னை பலப்படுத்த கிருஷ்ணாவை எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் என்று வசதி பிரகாரமாக கர்த்தர் உங்களுக்கு புதிய பலனை தராரு. என்ன பலன்னா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலன், ஆசீர்வாதத்தை வருமானத்தை சம்பாதிக்கான பலன். இன்னைக்கு பணங்கள் ஒரு அத்தியாவசியமான விஷயமா போயிடுச்சு. குடும்பத்தை நடத்துறதுக்கு, பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு, வாடகை கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே பணம் தேவைப்படுது. அந்த பணத்துக்காக காட்டிட்டு கையேறி நிக்காதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு கரங்களை பலப்படுத்த போகிறாரு. இந்த மாசம் புதிய புதிய வாசல்கள் திறக்க போகுது. புதிய புதிய தொழில்கள் தொடங்கி செய்ய முடியாத, புதிய புதிய வேலைகளை செய்ய முடியாத, புதிய புதிய ஆர்டர்கள் வர முடியாத, வருமானத்தின் வாசல்களை, பல வாசல்களை திறக்கப்பாரு. ஒரு வேலை மட்டும் செஞ்சு வந்து வருமானத்தின் பிரகாரம் மட்டும் இல்லாம பல வாசல்களை திறக்கப்பாரு. ஏன்னா கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்கி வருகிறது. இந்த மாசம் ஐஸ்வர்யத்தின் மாசம், ஆசீர்வாதத்தின் மாசம். எல்லா தேவைகளையும் சந்திக்கப்பட முடியாத கர்த்தர் ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னா, தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க பிறகு கொடுக்க வசனத்தின் பிரகாரமாக தேவைகள்லாம் திருப்தியாக்கி நடத்தி தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்க முடியாத ஆசீர்வாதத்தை இந்த மாசம் தரப்படுறாரு. எல்லா செலவுகளும் எல்லா காரியங்களும் முடித்து விட்டு என்ன தேவையோ, ஃபீஸ் கட்டணுமா, வீட்டு வாடகை கட்டணுமா, இஎம்ஐ கட்டணுமா, என்னென்ன காரியங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் அடைத்து முடித்து விட்டு மீதம் துணிக்கி எடுக்கத்தக்க ஆசீர்வாதத்தை இந்த மாசம் கர்த்தர் உங்களுக்கு தரப்படுறாரு. சம்பாதிய காசெல்லாம் ஓட்டப்பையில போட்டது போல செலவாகிட்டே இருக்கு, எந்த மிச்சம் இல்லை, எந்த மீதம் இல்லை, எந்த சேமிப்பில் வருத்தப்பட்டிருக்கிறதுக்கு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தமா தரப்படுறாரு. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுத்து எல்லா செலவுகளும் சந்திக்கப்பட போக உங்களுக்கு மீதம் எடுக்க முடியாத, பிறருக்கு கொடுத்து உதவி செய்ய முடியாத, அநேகருக்கு உதவி செய்ய முடியாத ஆசீர்வாதம் வாய்க்கால கர்த்தர் இந்த மாசம் கர்த்தர்களை மாற்ற போறாரு. ஏன்னா கர்த்தர் கரம் உங்களோடு இருக்குது. அவர் ஐஸ்வர்யத்தின் தேவன், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னரா இருக்கிறாரு. நம்முடைய தரித்திரத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய ஐஸ்வர்யத்தின் நம்ம ஐஸ்வர்யமா மாற்றிருக்காரு. நீங்க சாதாரண ஜனங்கள் இல்ல, கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாலும் ஐஸ்வர்யவான்கள். கர்த்தருடைய பார்வையில் அப்படிதான் பாக்குறாரு. அப்பா பிதாவே நினைக்கிற புத்திர சுகத்தை ஆசீர்வாதத்தை உங்களுக்கு எனக்கு கொடுத்துக்கா இல்லையா. என் தேவன் வானத்தை பூமி உண்டாக்கினவர், பொன்னும் பொருளும் அவருடையது, அவர் சொல்லாலும் கட்டளை நிற்கும். நம்ம வாழ்க்கையில எல்லா கடன் பிரச்சனைகள் தரித்திரங்கள் எல்லாத்தையும் நீக்கி போட்டு ஒரு ஐஸ்வர்யத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை இந்த மாசம் கர்த்தர் தர கட்டளையிட்டு விட்டாரு. நீங்க கர்த்தரை தேடுங்க. வசனம் சொல்லுதுன்னா, முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையும் நீதி தேடுங்கள், பின்பு இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கணும்னு சொல்லிருக்கா இல்லையா. நீங்க கர்த்தரை தேடுங்க. இந்த மாசம் ஃபுல்லா கர்த்தரை தேடுங்க, அவர் ராஜ்யத்தை தேடுங்க, அவர் சமூகத்தை தேடுங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாவற்றையும் கூட கொடுக்கப்படும். தேவையான காட்டிலும் கூட கொடுத்து மீதம் எடுக்க முடியாத கர்த்தரை இந்த மாசம் ஆசிரியப்படுறாரு. விசுவாசத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தருடைய வசனத்தை தேடுங்க, வார்த்தையை தேடுங்க, சமூகத்தை தேடுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற தேவனாகிறாரு. எப்படி பலப்படுத்துவாரு? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுத்து கர்த்தர் ஆசிரியப்படுவாரு. பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை ஆமென். God bless you.